குழந்தைங்களுக்கு மஞ்சள் பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒண்ணு, குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவான மஞ்சள் தூள் பயன்படுத்தி மஞ்சள் பால் கொடுங்க. ரெண்டாவது என்னன்னா, மஞ்சள்ல குர்குமின்ற ஒரு சத்து இருக்கு. அந்த குர்குமின் எளிதில நம்ம உடம்பு உறிஞ்சாது. அதுக்காக அது கூட நம்ம மிளகுத்தூளை சேர்த்து கொடுக்கணும். மிளகுத்தூள் சேர்த்து கொடுத்தோம்னா உறிஞ்சுதல் திறனை அதிகரிச்சிடும். மூணாவது என்னன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான பால்ல கொடுக்கலாம். அதே மாதிரி பால்ல பசும்பாலா கொடுத்தா ரொம்ப நல்லது. பசும்பால் குழந்தைக்கு ஒத்துக்காது, நாங்க கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, பாதாம் பால் அதுல இந்த மஞ்சள் தூளை மிளகுத்தூளையும் போட்டு கொடுக்கலாம். வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா தேன், நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துங்க. இந்த மஞ்சள் பால் ஒரு சிறந்த ஒரு பாரம்பரிய வீட்டு மருத்துவம்னு சொல்றாங்க. இந்த மஞ்சள் பால் தொடர்ந்து கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எலும்புகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும், செரிமான ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், காயங்கள்ல குணப்படுத்துற சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல தூக்கமும் வரும்.